Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா போண்டா தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு போண்டா கடலை மாவு வச்சு தான் பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். போண்டா செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, சின்னதா கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, சின்னதா கட் பண்ண கருவேப்பிலை இலை கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சம், பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணது, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், காரத்திற்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு முதல்ல நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஆட் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு இந்த அளவுக்கு ரெடி பண்ணா போதும். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம திக்காவும் இல்லாம இது மாதிரி ரெடி பண்ணணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு இருந்தா போதும். இப்போ சூடு பண்ணி வச்ச ஆயில ஒரு உருண்டையா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு உருண்டையா ஆட் பண்றேன். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இது ஒன் சைடு குக் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு. நான் நெக்ஸ்ட் சைடு திருப்பி போடுறேன். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது குக் ஆயிடுச்சு. இந்த அளவு குக் ஆனா போதும். இதை எடுத்துடலாம். ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு நான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க மாவையும் அதே மாதிரி ஒரு உருண்டையா போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு உருண்டையா ஆட் பண்றேன். இப்போ எல்லா உருண்டையும் போட்டாச்சு. இப்போ அது நெக்ஸ்ட் சைடு திருப்பி போடுறேன். இப்போ இது வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.